நேற்று இரவு 11 மணியளவில் நோர்த் சவுத் எக்ஸ்பிரஸ்வே பிளஸ் பாதையில் நிகழ்ந்த பயங்கர விபத்தில் 2 வயது குழந்தையுடன் 5 பேர் உயிரிழந்தனர், மேலும் 8 பேர் காயமடைந்தனர். குலுவாங் காவல் தலைவர் ஏசிபி பஹ்ரின் மோட்னோ தெரிவித்ததாவது, விபத்தில் ஒரு வோல்வோ லாரி, டொயோட்டா கேம்ரி, புரோட்டான் X50 மற்றும் ஹோண்டா ஸ்டெப்வேகன் ஸ்பதா ஆகிய வாகனங்கள் நேரடியாக மோதியுள்ளன. ஜொகூர் பாருவில் இருந்து குவாலாலம்பூருக்கு செல்லும் லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து டொயோட்டா-யை மோதியுள்ளார். பின்னர் மற்றொரு வழியில் சென்ற புரோட்டான் X50 மற்றும் ஹோண்டா ஸ்டெப்வேகன் ஸ்பதா மீது மோதி விபத்து நேர்ந்தது. ஹோண்டா ஸ்டெப்வேகன் ஸ்பதா தீப்பற்றியது, ஆனால் பொதுமக்கள் உள்ளே இருந்தவர்களை பாதுகாப்பாக மீட்டனர். 8 பேர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவத்துடன் தொடர்புடைய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தீ அணைக்கும் குழுவினர் 11:48க்கு அழைப்பு பெற்றனர் மற்றும் விபத்து மீட்பு நடவடிக்கைகள் 1க்கு நிறைவுற்றன.